Hey, this is Aarti and I welcome you to the English Speaking Club. ஸோ இன்னைக்கு லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த த அதை எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு சென்டென்ஸில் எது எதுக்கு முன்னாடியெல்லாம் த வரணும், எங்கேயெல்லாம் த போடக்கூடாது, அது மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், ஸோ ஐம் கோன் கிவ் யூ 10 ரூல்ஸ் டு யூஸ் த. எங்கெல்லாம் த யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு 10 ரூல்ஸ் ஐம் கோயிங் டு டெல் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூனிவர்சல் சப்ஸ்டன்ஸ். அதாவது இந்த உலகத்தில் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஒரு சூரியன் தான் இருக்குது, ஒரு நிலா தான் இருக்குது இல்லையா, ஒரே ஒரு கேலக்ஸி தான். சாரி, ஒரு கேலக்ஸின்னு சொல்ல முடியாது, தெர் ஆர் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். பட் ஸ்டில் எனி திங் தட் இஸ் யூனிவர்சல். ஓகே, இந்த உலகத்துக்கு பொதுவான சப்ஸ்டன்ஸ் எதுவோ அதுக்கு முன்னாடி எல்லாம் த போடலாம். அதே மாதிரி மலைகளுடைய பெயருக்கு முன்னாடி, ஆறுகளுடைய பெயருக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நம்ம பைபிள், குரான், அப்புறம் பகவத்கீதா, இது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு முன்னாடி எல்லாம், ரொம்ப மதிப்புக்குரிய விஷயங்களுக்கு முன்னாடி பொருள்கள், ஓகே, மதிப்பிற்குரிய பொருள்கள், அதாவது இந்த பைபிள், குரான், பகவத்கீதா, இது முன்னாடி எல்லாம் த வரலாம். அப்புறம் காவியங்கள், ராமாயணம், மகாபாரதம், anything. Before all those things, you're supposed to add the. Okay, I'm giving 3 examples for that. மகாபாரதம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும்னா என்ன சொல்லணும்? when did the மகாபாரத் happened? அங்க த போடணும் மகாபாரதாக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா அது ஒரு காவியம், அதனால அதுக்கு முன்னாடி த போடணும். அடுத்தது பாருங்க, இஸ் வாட்டர் ஃப்ளோயிங் இந்த காவேரி? காவேரியில நீரோட்டம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும்னா அங்கே கூட காவேரிக்கு முன்னாடி த போடுறோம். ஏன்? ஏன்னா அது ஒரு ஆறோட பேர். அடுத்தது பாருங்க, டிட் யூ ரீட் த பைபிள்? நீ பைபிள் படித்தாயா? டிட் யூ ரீட் த பைபிள்? நீ பைபிள் படித்தாயா? அப்ப அங்கேயும் பைபிள் முன்னாடி த போடுறோம். திஸ் இஸ் வாட் ரூல் நம்பர் 1 says. நெக்ஸ்ட் வில் கோ டு ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு 2, 3 பேரை நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 பேர்ல யாரு ரொம்ப உயரம் அப்படின்னு கேட்போம்ல. அந்த 3த்துல டாப் யாரோ அதத்தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, உச்சநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா 3 இருக்கு இங்கிலீஷ்ல. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா இயல்பு நிலை, ஜஸ்ட் நார்மலா. ஃபார் எக்ஸாம்பிள் குட், நல்லது, கரெக்டா, அது நார்மல். அடுத்தது கம்பேரிட்டிவ் அப்படின்னா 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இதை விட அது நல்லது அப்படின்னு சொல்றீங்கன்னா அங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க? பெட்டர். குட் அப்படிங்கிறது இயல்பு நிலை, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பாசிட்டிவ் டிகிரி. இதுவே 2 பேரை கம்பேர் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அது பேரு கம்பேரிட்டிவ் டிகிரி. தமிழ்ல சொல்லணும்னா ஒப்புமை நிலை. ஓகேயா? இதுவே 3 பேர் இருக்கிறாங்க, இந்த 3 பேத்துல இவன் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது பேரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தமிழ்ல உச்சநிலை. ஒவ்வொரு வார்த்தைக்குமே 3 டிகிரிலயும் வரும். நார்மலா இருந்தா எப்படி பயன்படுத்துவீங்க அந்த வார்த்தைய? 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த வார்த்தை என்னன்னு சொல்லுவீங்க? 2க்கும் மேற்பட்டவங்கள கம்பேர் பண்ணும்போது அதே வார்த்தை என்னவா சொல்லுவீங்க? இந்த மாதிரி 3 ஃபார்ம் அத்தனை வார்த்தைகளுக்கும் இருக்கு. ஸோ எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, அதோட சூப்பர்லேட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி த வரணும். இதுதான் ரூல் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹூ இஸ் த எல்டஸ்ட் ஆஃப் யூ 3? உங்க 3 பேர்ல யாரு மூத்தவர்? ஹூ இஸ் தி எல்டஸ்ட் ஆஃப் யூ 3? அங்க நான் த போட்டிருக்கேன் எல்டஸ்ட்டுக்கு முன்னாடி. அடுத்தது பாருங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் ஐ ஹவ் எவர் ரிசீவ்ட். திஸ் இஸ் தி பெஸ்ட் கிஃப்ட் ஐ ஹவ் எவர் ரிசீவ்ட். நான் இது வரைக்கும் வாங்கினதுலயே இந்த கிஃப்ட் தான் தி பெஸ்ட். அடுத்தது பாருங்க, ஷீ இஸ் த பிரிட்டியஸ்ட் இன் த கிளாஸ். இந்த கிளாஸ்லயே இவ தான் ரொம்ப பிரிட்டியான ஒரு பொண்ணு. ஸோ ஷீ இஸ் தி பிரிட்டியஸ்ட். அங்கேயும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி பிரிட்டியஸ்ட். இப்போ சரி, ஓகே, இது பாருங்களேன், பிரிட்டியஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, உச்சநிலை. இயல்பு நிலையில இதோட பேர் என்ன? பிரிட்டி. ஓகேயா? ஒப்புமை நிலையில இதோட பேர் என்ன? பிரிட்டியர். இது உச்சநிலை, பிரிட்டியஸ்ட். இயல்பு நிலைனா பிரிட்டி, ஒப்புமை நிலையில பிரிட்டியர், உச்ச நிலையில பிரிட்டியஸ்ட். ஸோ இட் ஹாஸ் ஆல் தி 3. இது மாதிரி 3 ஃபார்ம் வரும் எல்லா வார்த்தைக்கும். அடுத்து ஒன் பாருங்க, சீதா இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். சீதா இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல். அகெயின் இதுவும் தான், பியூட்டிஃபுல்லுக்கு என்ன வரும் 3 ஃபார்ம்ல?
இயல்பு நிலையில பியூட்டிஃபுல் தான் வரும். ஒப்புமை நிலையில மோர் பியூட்டிஃபுல் வரும். சூப்பர்லேட்டிவ் அதாவது உச்ச நிலையில மோஸ்ட் பியூட்டிஃபுல் வரும். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி முன்னாடி நீங்க த போட்டிருக்கீங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஐ அம் கோனா டாக் அபவுட் தி தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டு ரெஃபர் அ பெர்சன் ஆர் அ திங் விச் இஸ் மென்ஷன்ட் ஆல்ரெடி. அதாவது 2 வாக்கியம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, முதல் வாக்கியத்திலேயே அத மென்ஷன் பண்ணிட்டீங்க. மறு வாக்கியத்துல மறுபடியும் அத மென்ஷன் பண்றீங்க அப்படிங்கிறப்ப த வரணும். யூ ஜஸ்ட் லிசன் டு திஸ் எக்ஸாம்பிள். ஒன்ஸ் யூ லிசன் டு திஸ் எக்ஸாம்பிள் யூ வில் பி பெட்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஏட் வித் ஸ்பூன் அண்ட் த ஸ்பூன் வாஸ் டர்ட்டி. நான் ஸ்பூனை கொண்டு உணவு அருந்தினேன். புரியுதா? ஐ ஏட் வித் ஸ்பூன். நான் ஸ்பூனை வச்சு சாப்பிட்டேன். அண்ட் த ஸ்பூன் வாஸ் டர்ட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே மென்ஷன் பண்ணிட்டீங்க. நான் ஸ்பூனை வச்சு சாப்பிட்டேன். அப்ப ஸ்பூன் அப்படிங்கறத முன்னாடி உபயோகப்படுத்திட்டீங்க. அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றீங்க? அண்ட் த ஸ்பூன் வாஸ் டர்ட்டி. முன்னாடியே பயன்படுத்திட்டீங்க அந்த சொல்ல. ஸ்பூனுன்னு பயன்படுத்திட்டீங்க. மறுபடியும் திருப்பி அந்த ஸ்பூன பத்தி ஏதோ சொல்ல போறீங்க அப்படின்னா, இட் ஷுட் கம் த ஸ்பூன் வாஸ் டர்ட்டி. I'll give you one more example. I bought an earring and the earring was damaged. I bought an earring. நான் ஒரு காதணி வாங்குனேன் அப்படி சொல்லிட்டீங்க. அப்போ காதணிய மென்ஷன் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்க? அந்த காதணி டேமேஜா இருந்துச்சு. மறுபடியும் மென்ஷன் பண்ணும்போது and the earring. the போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். And the earring was damaged. அடுத்தது பாருங்க. I went to park. The park was closed. நான் பார்க்குக்கு போனேன். பார்க்கு க்ளோஸா இருந்துச்சு. That's all. This is rule number 3. And here comes rule number 4. ரூல் நம்பர் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்ல ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது த யூஸ் பண்ணணும். அதாவது ரேடியோ, டெலிவிஷன், கிட்டார், கீபோர்டு எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் த பயன்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஆக்சுவலா நான் மாத்தி ஹைலைட் பண்ணியிருக்கேன். த மியூசிஷியன் பிளேட் த வயலின தான் ஹைலைட் பண்ணணும். த வயலின். அடுத்ததுல பாருங்க டெலிவிஷன் முன்னாடி த வந்திருக்கு. 3வதுல ரேடியோ முன்னாடி த வந்திருக்கு. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ரூல் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூல் நம்பர் 5. ஸோ ரூல் நம்பர் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. உங்களோட பாடி பார்ட்ஸை டிஃபைன் பண்ணும்போதும் த போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த போன் காட் ஃப்ராக்சர்ட். போன் ஃப்ராக்சர் ஆயிருச்சு. த லெக்ஸ் ஆஃப் மை கிராண்ட்மா இஸ் வீக். என் பாட்டியுடைய கால்கள் ரொம்ப வலுவிழந்து இருக்கிறது. ஓகே, ஸோ இஸ் வீக். அடுத்தது ஹீ ஹிட் மீ ஆன் த ஹெட். அவன் என் தலையில அடிச்சிட்டான். ஹீ ஹிட் மீ ஆன் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ ஹிட் மீ ஆன் த ஹெட். ஏன் த போடுறீங்க? ஏன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. உங்க பாடியோட ஒரு அங்கம் அது. அதனால அது முன்னாடி த போடுறீங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ரூல் இஸ் ரூல் நம்பர் 6. கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்ங்கிறது என்னது? முன்னாடி ஒரு கிளாஸ்ல நான் சொன்னேன். கலெக்டிவ் நவுன் என்னது? ஒரு கூட்டமா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அந்த கூட்டத்துக்கு பொதுவா ஒரு பெயர். ஒரு போலீஸ் கும்பலா இருந்தாங்கன்னா, அவங்கள மொத்தமா போலீஸ் மேன் அப்படி சொல்லுவீங்க. ஒரு 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 நிறுவனத்துல நெறைய பேர் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க அத்தன பேரையும் கூட்டமா ஸ்டாஃப் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிருவீங்க. இதெல்லாம் தான் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ எந்த கலெக்டிவ் நவுன் வந்தாலும் அது முன்னாடி த வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் 7. இன் ஃப்ரண்ட் ஆஃப் சர்டன் அட்ஜெக்டிவ்ஸ். சில அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடி, அதாவது புவர், ரிச், பிளைண்ட், டெஃப், ஓல்ட் எட்ஸெட்ரா, எட்ஸெட்ரா, எட்ஸெட்ரா. இன்னொரு ஒரு விஷயம் நல்லா நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடுக்குற வார்த்தைகள் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் மக்கள தான் குறிப்பிடும். ஏழை அப்படின்னா, ஏழைகள் அத்தன பேரையும் பொதுவா தானே சொல்றீங்க. கிட்டத்தட்ட இதுவும் கலெக்டிவ் நவுன் மாதிரி தான். திஸ் இஸ் அபவுட் ரூல் நம்பர் 7. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூல் நம்பர் 8. ஸோ வாட் டஸ் ரூல் நம்பர் 8 சேஸ்? மெஷர்மெண்ட்ஸ். அதாவது இத்தனை கிலோ, அத்தனை கிலோ, இத்தனை டசன், இத்தனை லிட்டர் தண்ணி, இது மாதிரி எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் வரும்போது முன்னாடி த வருது. ஸோ கிளாத் இஸ் சோல்ட் பை த மீட்டர், ஆரஞ்சஸ் ஆர் சோல்ட் பை த டசன் அண்ட் மில்க் இஸ் சோல்ட் பை த லிட்டர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிசன். ஓகே, முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு த போடணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டா? அது இல்லாம இப்ப என்ன இந்த 9th ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, செகண்ட் இருக்குல்ல கம்பேரிட்டிவ் டிகிரி. நான் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி சொன்னேன். இது கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்லுது. அவ்வளவுதான். நத்திங் மச். கம்பேரிட்டிவ் டிகிரியா இருந்தாலும் த யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் நம்பர் 9. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 9. ஸோ ரூல் நம்பர் 9 என்ன சொல்லுது? கம்பேரிட்டிவ் டிகிரிக்கும் த வரும்.
முன்னாடி ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுச்சு? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கும் த வரும். That's all. So the last and final rule is well-known place or thing. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஊர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதெல்லாம் காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்ப த போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல ஒரு ஒரு தோட்டம் இருக்கு. உங்க வீட்ல தோட்டம் இருக்கிறது உங்க வீட்டு ஆளுகளுக்கு எல்லாரும் அந்த தோட்டம் தெரிஞ்சது தானே. அத மென்ஷன் பண்ண போது அதுக்கு முன்னாடி த போட்டுக்கலாம். அதுதான் இந்த எக்ஸாம்பிள். போஸ்ட் ஆஃபிஸ் முன்னாடி, பேங்க்குக்கு முன்னாடி, வேற என்ன முன்னாடி? வேற எதுக்கு முன்னாடி போடலாம்? ஸ்கூலுக்கு முன்னாடி, காலேஜுக்கு முன்னாடி, அங்கெல்லாம் த போடணும். So here I have told all the 10 rules where you're supposed to use the, and in the following video I'll also say where not to use the. Okay? So I think you'd have got a better idea about this. I'll see you next class. Thanks for listening. Thank you.